உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வாராக. வரப்போகிற இயேசு சுவாமி காலம் தாமதம் என்று சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகவும் அநேகர் ஆயத்தப்படுத்துவோம். மார்க் 10:52 இயேசு அவனை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போகலாம் என்றார். உடனே அவன் பார்வையடைந்து இயேசுவின் பின் சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது. யாரை பார்த்து ஆண்டவர் சொன்னார் என்று பார்த்தோமாயின், பர்த்தோமேயு என்கிற ஒரு குருடன், அநேக வருஷங்களாய் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த ஒரு குருடன். அதன் வழியே இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் வருகிறார்கள். ஹல்லேலூயா. அவன் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆனாலும் நடந்து போய் கொண்டே இருக்கிறார். அவனை சில ஜனங்கள் அதட்டுறாங்க. அவர் இவ்வளவு பெரிய தேவன், நீ எதுக்கு அவரை போய் கூப்பிடுற? நீ பிச்சைக்காரன் தானே, நீ குருடன் தானே, நீ உனக்கெல்லாம் எதுக்கு வாழ்க்கை? நீ இப்படியே பிச்சை எடுத்து இப்படியே குருடனா நீ செத்துப்போ அப்படின்னு அவனை அமுக்குறாங்க. ஹல்லேலூயா. அவன் உடனே அமைதியா இருக்கவில்லை. ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாய் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஹல்லேலூயா. நடந்து கொண்டிருந்த இயேசு நின்றார். ஹல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்லுது. நடந்து கொண்ட இருந்த இயேசு அப்படியே நிற்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் காதுல கேட்டது வெறும் சத்தம் இல்லை, அது ஒரு விசுவாசத்தின் சத்தம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தின் சத்தத்தை கேட்ட ஆண்டவருக்கு ஒரே ஒரு அடி கூட அடுத்ததா எடுத்து வைக்க முடியல. காரணம், ஹல்லேலூயா, என்ன விசுவாசிக்கிற என் பிள்ளைக்கு நான் சுகத்தை கொடுக்காம போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை வரவழைத்து, ஹல்லேலூயா, உடனே அவனுக்கு பார்வை வர வைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நேற்றைய நாள்ல நம்ம பார்க்கும்போது ஒரு விசுவாச தொடுதல், 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரிக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பார்க்கும்போது ஒரு விசுவாச சத்தம், ஹல்லேலூயா, உங்க வால்யூம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, வால்யூம் எவ்வளவு பெருசாக்குறீங்களோ, ஹல்லேலூயா, உங்க விசுவாசத்துடைய வால்யூம் எவ்வளவு பெருசாக்குறீங்களோ அவ்வளவு பெரிய அற்புதத்தை உங்க வாழ்க்கையில, ஹல்லேலூயா, உங்க குடும்பத்துல, உங்க ஊழியத்துல, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நீங்க பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட்.